பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 12. ஞானம் தெளியும் நல்லோரும் உண்டு. ஞானவான்களை குறைவாக பேசுபவர்கள் மற்றும் பல காரணங்களாலும் அவ்வாறு செய்கின்றார்கள். இது ஒரு புதிய செய்கை அல்ல. நபிமார்களுடைய காலத்தில் கூட இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களை வெறுத்து மூடத்தனப்பான எதிர்ப்புகள் ஆதிகாலம் தொட்டு இருந்தே வந்துள்ளன. எனினும் நல்லடியார்கள் இதற்கெல்லாம் பயந்து ஒதுங்கிவிடாமல் நெஞ்சுயர்த்தி நின்று ஸ்திரமாக தங்கள் கடமைகளை செய்து வந்துள்ளனர். நபிமார்களுடைய நடவடிக்கைகளை ஒட்டியே சங்கைமிக்க சூஃபியாக்களும் செயல்பட்டு வந்துள்ளார்கள். அவர்களின் அடிச்சுவட்டிலேயே இவர்களும் நடந்து வந்துள்ளனர் என்று மேலே பிரஸ்தாபிக்கப்பட்ட இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய லிவாக்கியுல் அன்வார் என்ற நூலிலே குறிப்பிட்டுள்ளார்கள். தசவுஃப் திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பொருத்தமானதாகும். தசவுஃப் சம்பந்தப்பட்ட நமது ஞான போதனைகள் திருக்குர்ஆன் ஆதாரமான ஆயத்துக்களுக்கும் ஹதீஸுகளுக்கும் இஜ்மா உம்மத் எனும் சுன்னத்து ஜமாத்தினரின் கோட்பாடுகளுக்கும் முரண்பாடாக இல்லாதவரை இதை ஒருபோதும் இழிவென கைவிடக்கூடாது. ஆகவே தசவுஃபில் உள்ள ஏதேனும் ஒரு விஷயம் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா ஆகிய முவ்வகை ஆதாரங்களுக்கும் முரண்பட்டதாக காணப்பட்டால் அதை நிராகரிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட விஷயத்தை கலந்தெறிய வேண்டுமே அன்றி ஒரே அடியாக தசவுஃபையே நிராகரித்து விடக்கூடாது. நிராகரிப்பதால் கெட்ட எண்ணமும் குரோதமும் வளருமேயன்றி வேறு நற்பயன் ஏதும் விளையாது. தசவுஃப் மனத்தின் ஒளியாகும். உண்மையில் தசவுஃப் எனும் மெய்ஞானம் சத்தியத்தின் பிரகாசமாகும். இதயத்தின் ஒளி நூருல் கல்ப் ஆகும். இந்த பிரகாசம் அல்லாஹ்வின் வேதமாகிய திருமறையின் படியும் நாயக திருமொழியாகிய ஹதீஸின் படியும் அல்லாஹ்வின் வலிமார்கள் தங்கள் இதயங்களில் உண்டாக்கிய ஞான ஒளியாகும். இதையே சூஃபியாக்கள் பின்பற்றுகின்றார்கள். ஞானவான்களை அணுகி தீயோரை விட்டும் விலக வேண்டும். ஷேக் முஹம்மது மாரிபி ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்போதும் நீங்கள் தரிக்கத்துக்காரர்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்கள் அபூர்வமாக மிக சிலரே இருந்தாலும் சரியே. இதற்கு தகாதவர்களை விட்டும் ஒதுங்கியிருங்கள். இத்தகையோர் தொகையில் ஏராளமானவர்களாக இருந்தாலும் சரியே என்று கூறுகின்றார்கள். தரீக்கத்துக்காரர்களுடைய உண்மையாகிய உரையை ஹக்கானியத்தான விஷயமாக தங்கள் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஆகியவர்களின் வரலாற்றை கவனித்து நடந்து கொள்ளுங்கள். இதுவே போதுமான ஆதாரத்தை தந்துவிடும். ஞானவான்களை தேடி அடைவது கட்டாய கடமையாகும். அகலே தரீக்கத்தைச் சேர்ந்த ஞானவான்களை தேடி அடைவது அல்லாஹ்வை விசுவாசித்து தேடுபவர் ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை, வாஜிபாகும். காமிலான ஷெய்கை தேடி அடைவது வாஜிப் என்று ஸ்திரப்படுத்தி இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அன்வாரே குதுசியா எனும் நூறிலே எழுதியிருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் எழுதுவதாவது, அந்தரங்கமான அசுத்தங்களை நீக்குவது வாஜிபான கடமையாகும். இதனால்தான் இதய அசுத்தங்களை தூரமாக்கும் இந்த பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும். மனதின் கலங்கத்தை போக்குவதற்கு ஷெய்கே காமிலை பின்பற்றி நடப்பதை தவிர வேறு மார்க்கமே இல்லை. ஓர் ஆட்சேபனைக்கு பதில். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தேகம் எழுகின்றது. அதாவது, சூஃபியாக்களுடைய நடைமுறை இஸ்லாத்துக்கு அவசியமானதாக இருந்தால் சூஃபியாக்களும் தாபியீன்களும் இஜ்திஹாது செய்த இமாம்களும் ஷரியத்தின் அஹ்காம்களை எல்லாம் சாங்கோபங்கமாக விளங்கி விவரித்து காட்டியதைப் போல் சூஃபியாக்களுடைய தசவுஃப் பற்றியும் விளக்கம் செய்திருப்பார்கள் அல்லவா? உடலில் உள்ள நோய்களுக்கு பரிகாரம் சொல்லியிருப்பது போல் உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கும் பரிகாரம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? அவ்விதம் செய்யாதது ஏன் என்று கேட்கின்றார்கள். இந்த கேள்விக்கு விடை வருமாறு. அந்த பெரியர்களுடைய காலம் உத்தமமான காலமாக இருந்ததால் இக்காலத்தில் காணப்படுவது போன்ற பித்அத்துக்களும் புதுமைகளும் ஒழுக்க குறைகளும் அந்த காலத்தில் இருக்கவில்லை. எல்லாம் பரிசுத்தமாக இருந்தன. முஸ்லிம்கள் திருக்குர்ஆனின் போதனையையும் ஹதீஸுகளின் கட்டளையையும் தம் உயிரினும் மேலாய் ஏற்று நடந்து வந்தார்கள். சுன்னத்தான நடைமுறைக்கு ஓர் அணுவளவு மாறுபாடு இல்லாமல் பேணுதலாக நடந்து வந்தார்கள். அந்த உத்தம காலத்திற்கு பிற்காலத்திலே
ஃபல்சிஃபாக்கள் என்ற தத்துவவாதிகள் தோன்றி முரண்பாடுகளில் மிகைத்துவிட்டனர். இதனால் பொதுமக்களின் உள்ளங்களிலே நுபுவத்தின் ஒளி, இஸ்லாமிய ஆசாரம் குன்றத் தலைப்பட்டது. எனவே உலமாயே ரப்பானி எனும் ஞானப் பேராசிரியர்கள் முன்வந்து கவனத்தை இந்த பக்கம் திருப்பினார்கள். இதய நோய்களான அந்தரங்க பிணிகளை போக்குவதற்காகவும் உள்ளத்தை தூய்மையாக்குவதற்காகவும் ஞானமார்க்க நடவடிக்கைகளான ஜிக்ரு, ஃபிக்ரு, அஷ்கால்களை திருக்குரான் கட்டளைக்கும் ஹதீஸு போதனைக்கும் ஒத்த முறையில் அமைத்து போதிக்கலானார்கள். குனூனே ஊலா எனும் முற்காலத்து சஹாபா பெருமக்கள் இமாம்களுக்கு இருப்பது போன்ற அறிவாற்றல் உடையவர்களாக இருந்தமையால் அவர்களுக்கு மஷாயிகுமார்களின் அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இதில் ஆச்சரியப்பட வேண்டி என்ன இருக்கின்றது? அவர்களோ இஸ்லாத்தை பின்பற்றுவதில் அந்தரங்கமும் பகிரங்கமும் முற்றும் ஷரியத்துக்கு பொருந்தியவர்களாக முன்மாதிரியானவர்களாகவும் விளங்கினார்கள். இதுதான் சூஃபியாக்களின் தசவுஃப் தோன்றியதற்கு அசல் காரணமாகும்.